பாமக வேட்பாளர்கள் பிற கட்சிகளில் இணைந்து வருவது எப்படி பார்க்கப்படுகிறது? இது தேர்தல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என செய்தியாளர் ஸ்டாலினிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ஸ்டாலின், பாமக வேட்பாளர்கள் அதிமுக, திமுகவில் இணைந்தது எப்படி பார்க்கப்படுகிறது? அவர்கள் வெற்றி பெற்றால் எப்படி கருதப்படுவார்கள்? கார்த்திகேயன், தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்தே பல்வேறு விதமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெற்று வருகின்றன. அதாவது பலமுனை போட்டியாகட்டும், வேட்பாளர்களுடைய பிரச்சாரங்களாகட்டும், கட்சிகளுடைய பிரச்சாரங்களாகட்டும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடைபெற்று வந்த நிலையில் தேர்தல் ஆணையமும் அதனுடைய வேலையை மிக சரியாக செய்திருந்தது. அதாவது வேட்புமனு தாக்கல் தொடங்கியதிலிருந்து அதனுடைய பரிசீலனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக அதனுடைய வேலையை செய்து வந்தது. இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்து அனைத்து வேட்பாளர்களையும் இறுதிக்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்ட பிறகு கடந்த 3 நாட்களாக பாமக வேட்பாளர்கள் 3 பேர் திமுக மற்றும் அதிமுகவினருக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக திருநெல்வேலி, கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் வாசுதேவநல்லூரில் பாமக சார்பில் அறிவிக்கப்பட்டு போட்டியிடும் வேட்பாளர்கள் அதிமுக மற்றும் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இது போன்ற சூழலில் தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி அவர் வாக்காளர்களுக்காகட்டும் தேர்தல் ஆணையத்திற்காகட்டும் அந்த வேட்பாளர் பாமக வேட்பாளர்களாகவே மட்டுமே கருதப்படுவார். அவர் மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தாலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் பாமக சார்பிலே போட்டியிட்டு அந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் கூட அவர் பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தான் கருதப்படுவார். ஒருவேளை அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவான பிறகு அந்த தொகுதியில், அதாவது அந்த குறிப்பிட்ட 3 தொகுதியில் பாமக வெற்றி பெறும் பட்சத்தில் அவர் பாமகவோட சட்டமன்ற உறுப்பினராக கருதப்படுவார். அதன் பிறகு ஒருவேளை அவர் தன்னுடைய ஆதரவு தெரிவித்தால் அந்த கட்சியில் இணைந்தால் பாமக ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சியுடைய வேட்பாளர், அதாவது பாமக வேட்பாளர் சட்டமன்ற, அதாவது கட்சி தாவலின் சட்டத்தின்படி அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிபோய்விடும். பாமகவில் இருந்தும் அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள், அதாவது அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கப்படுவதற்கான சூழல் உள்ளது. தற்போதைய நிலைப்படி வாக்காளர்களாகட்டும் தேர்தல் ஆணையத்திற்காகட்டும் அவர் பாமகவோட வேட்பாளர்களாகவே கருதப்படுவார். அவர் எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாலும் அவர் பாமகவுடைய வேட்பாளராகவே கருதப்படுவார். கார்த்திகேயன், உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் தலையில் பணத்தை கொட்டிய விவகாரம் தொடர்பாக பாலு மீது எந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? அவர் மீது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் ஏதாவது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறதா? நிச்சயமா கார்த்திகேயன், அதாவது இது தொடர்பாக பாமக வேட்பாளர் உளுந்தூர்பேட்டை பாமக வேட்பாளர் பாலு நடந்து கொண்ட விதம் தொடர்பாக இன்று தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. அதாவது அந்த தொகுதியில் குறிப்பிட்ட ஒரு சில கட்சிகள் பணப்பட்டுவாடா செய்து வருவதாக அவர் தெரிவித்துள்ள கருத்தை அந்த தொகுதியுடைய தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் முறையாக தெரிவித்திருக்க வேண்டும். இது போன்ற செயல்களில் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவருடன் சென்ற 47 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதாவது ஒரு புகாரை முறையாகத்தான் தெரிவிக்க வேண்டும். இது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் வேட்பாளர்கள் தங்களுடைய ஒரு சுயநினைவை காக்க வேண்டும் என்றுதான் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது போன்ற நிகழ்வுகளை இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கு வேட்பாளர்களுக்கு வேண்டுகோளும் விடுத்துள்ளது. நிச்சயமாக பாமக வேட்பாளர் மீது இந்த பல்வேறு விதமான சட்டப்பிரிவுகள், அதாவது தேர்தல் நடத்தும் அலுவலரை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட பல பிரிவுகளில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கார்த்திகேயன், தேர்தல் ஆணையம் பணப்பட்டுவாடாவை தடுக்கவில்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தரப்புல குற்றம் சாட்டப்படுகிறது. திருச்சி செய்தியாளர் லெலின் கூட கட்சிகளுக்கு இடையே ஒரு ஒருங்கிணைந்த உறவு ஏற்பட்டு அந்த பணப்பட்டுவாடாவை தொடர்ச்சியாக செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு பதிவு செய்திருந்தார். தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கைகளை எடுக்கிறது பணப்பட்டுவாடாவை தடுக்க? கார்த்திகேயன், அதாவது இந்த சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருந்து தற்போது வரை சுமார் 102 கோடி பணமானது தமிழகத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. இது கடந்த தேர்தலை விட, சட்டமன்ற தேர்தலை விட சுமார் 70 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணப்பட்டுவாடாவை தடுக்க 7500க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது பல்வேறு எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சுமத்தி இருந்தாலும் தேர்தல் ஆணையம் அதனுடைய வேலையை சரியாக செய்து வருவதாகத்தான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். அதாவது தொடர்ச்சியாக பல்வேறு விதமான பகுதிகளில் நேரடியாக வருமான வரித்துறை ஆகட்டும் தேர்தல் பறக்கும்படையாகட்டும் எந்த பகுதியில் பணப்பட்டுவாடா நடைபெறுகிறது, எந்த பகுதியில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட விஷயங்களை உடனடியாக அறிந்த பின்பு அந்த பகுதியில் தொடர்ந்து சோதனை மேற்கொள்கிறார்கள். அந்த பகுதியில் இருந்து பணத்தை கைப்பற்றுகிறார்கள் என்று பல்வேறு விஷயங்களில் தேர்தல் ஆணையம் முனைப்பு காட்டித்தான் வருகிறது. அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை
குறிப்பாக முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டியிடும் 94 தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. அந்த 94 தொகுதிகளில் அதிக அளவில் கண்காணிப்பு பணிகளில் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வருகிறது. இது போன்ற நடவடிக்கைகளை பார்க்கும்பொழுது தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக இந்த பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு பல்வேறு விதமான வழிகளை கையாண்டு இந்த பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள அந்த 234 தொகுதிகளில் 21,300 குழுக்கள், இளைஞர்களை கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கான முயற்சிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. தற்போது வரை 101 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 102 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மற்றொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், அரவக்குறிச்சி தொகுதியில் தேர்தலானது தள்ளி வைக்கப்படும் என நேற்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. தற்போதைய நிலையில் அந்த தொகுதியில் நாளை மாலை 6 மணி முதல் 21ஆம் தேதி மாலை 6 மணி வரை பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தற்போதைய நிலையில் ஒரு தகவலை தெரிவித்துள்ளது. கார்த்திகேயன், வாக்குக்காக பணம் பெற்ற புகார் தொடர்பாக மதுரையில் 250 வாக்காளர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஒருவேளை இதை வாக்காளர்கள் அலட்சியமாக கருதும் பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? காவல்துறை இதை கண்காணிக்க போகிறதா அல்லது தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை கண்காணிக்க போகிறதா? கார்த்திகேயன், அதாவது இந்த வாக்குக்கு பணம் பெறுவது, வாக்குக்கு பணம் கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் தேர்தல் ஆணையம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு பணம், நீங்கள் குறிப்பிட்டது போல மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் 250 பேருக்கு அந்த வாக்குக்கு பணம் பெற்றதாக சம்மன் அனுப்பியுள்ளது. இதே போன்றுதான் சென்னை உட்பட மற்ற மாவட்டங்களிலும் அந்தந்த தொகுதியில் உட்பட்ட வாக்காளர்கள் பணம் பெற்றதாக கருதி அவர்களுக்கு நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியுள்ளது. அதாவது எக்காரணம் கொண்டும் வாக்குக்கு பணம் பெற்று வாக்களிக்க மாட்டோம் என்ற ஒரு உறுதிமொழியையும் வாக்காளர்கள் கடந்த 10ஆம் தேதி சுமார் 1 கோடிக்கும் அதிகமானவர் எடுப்பதற்கான பல்வேறு முயற்சிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு அந்த உறுதிமொழியை எடுக்க வைத்துள்ளது. ஆனால் ஒரு சில பகுதிகளில் இது போன்ற சம்பவங்கள் நிகழும் பட்சத்தில் தேர்தல் ஆணையம் அதனை தடுப்பதற்கும் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுதான் வருகிறது. கார்த்திகேயன்.